தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டமும் கூட்டப்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தகவல் வர, இது 11 தீர்மானங்கள் என்ன, இந்த தீர்மானங்கள்ல முக்கிய அம்சங்கள்ல ஒன்றாக மத்திய அரசை கண்டிக்கும் தீர்மானங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. சசிகலா OPS இவங்க சேர்ப்பு பற்றி விவாதிக்கப்படலை, இது தீர்மான வடிவமும் பெறலை என்றாலும் கூட முக்கிய விஷயமாக மத்திய அரசை கண்டிக்கிறது அதிமுகவின் தீர்மானங்கள். அதிமுக பாஜகவோட நல்லுறவுல கூட்டணி உறவில் இருந்து வந்தது, பிறகு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியிலிருந்து பிரிந்து சென்றது. இந்த நிலையில் தன்னுடைய நிலைப்பாட்டை தொடரக்கூடிய வண்ணம் மத்திய அரசை கண்டிக்கும் தீர்மானம் இடம்பெற்றிருக்கிறது. அது என்ன? நமது தலைமை செய்தியாளர் S. ராஜா இணைகிறார். ராஜா, ஓட்டியூ. பரபரப்பாக பெரிதும் பேசப்பட்ட எதிர்பார்க்கப்பட்ட அதிமுகவினுடைய செயற்குழு கூட்டத்திற்கான தீர்மானங்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அவை நமக்கு அறிக்கையாக கொடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் 2 தீர்மானங்கள் சிறப்பு தீர்மானங்களா வரவேற்பதற்கான தகவல்கள் அந்த வட்டாரத்தில் தெரிவிக்கின்றன. தற்பொழுது 9 தீர்மானங்கள் அதிமுக செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அதில் முக்கியமாக மத்திய அரசை கண்டித்து ஒரு தீர்மானம் இடம்பெற்றுள்ளது. மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்களை அறிவிக்காததற்கும் போதுமான நிதியை ஒதுக்காததற்கும் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து அதில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவ காப்பீட்டு பிரிமியத்திற்கு 18% GST வரியை ரத்து செய்ய மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளது அதிமுகவினுடைய செயற்குழு. மேலும் வயநாடு நிலச்சரிவு தேசிய பேரிடராக அறிவிக்கவும் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளது. இப்படி 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அதில் முதல் தீர்மானமானது 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தும், அதே போல் அந்த தேர்தலுக்காக உழைத்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவித்து அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதே போல் குறிப்பாக இந்த தீர்மானத்தில் சொல்ல வேண்டும், இது போன்ற 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அதில் குறிப்பாக அந்த 9வது தீர்மானமாக அதில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதில் 2026 அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவருக்கு உறுதுணையாக திகழ்ந்து அவர்கள் எடுக்கின்ற முடிவுகளுக்கு அரணாக விளங்கி அதிமுக நிர்வாகிகளும் அதிமுக உடன்பிறப்புகளும் இரவு பகல் பாராமல் விழிப்புடன் தேர்தல் பணியை ஆற்றுவது என இச்செயற்குழு உறுதியேற்பதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த தீர்மான முடிவுகள் குறித்து முழுவதுமாக திரு எடப்பாடி பழனிசாமி எடுப்பதற்கு இந்த பொதுக்குழு அவருக்கு அந்த உத்தரவை, அதாவது அதுக்கான அந்த ஆதரவை அளித்துள்ளது. அதை 9வது தீர்மானத்தில் முழுவதுமாக நிறைவேற்றியுள்ளனர். மற்றபடி அனைத்தும் திமுகவை கண்டித்துதான் தீர்மானங்கள், தமிழக அரசை கண்டித்துதான் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்காததுக்கு கண்டனம். அதே போல் விலையில்லா வேட்டி சிலை வழங்குவதில், பள்ளி சீருடைகள் வழங்குவதில் மெத்தன போக்காக தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக கண்டனம். அதே போல் மின்கட்டண உயர்வை ரத்து செய்திடவும் மாதாந்திர கணக்கீட்டு முறையை அமுல்படுத்த திமுகவை வலியுறுத்தல். அதே போல் தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார உரிமைகளை காப்பாற்ற திறமைய திமுக அரசின் மெத்தன போக்கிற்கு கடும் கண்டனம். இப்படி திமுகவிற்கு தான் கண்டனம் தெரிவித்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அதில் ஒரே ஒரு தீர்மானம் மட்டும் மத்திய அரசை கண்டித்து இந்த நிதிநிலை அறிக்கையில் பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எந்தவித நிதி ஒதுக்காது, போதுமான நிதி ஒதுக்காததுக்கு மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.